ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக போட்ட குட்டி. இந்த குட்டி கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் இந்த குட்டிக்கு பேர் வைக்க போகிறீங்க. அதில் வந்துட்டு அடியில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன பேருக்கு அதிக லைக்ஸ் வருதோ அந்த பேரவே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வாங்க வெளியே போய் வேறு இது காட்டுறேன். அதோட அம்மாவை காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். போயிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. இதுதான் அதோட அம்மா. எவ்வளோ சோர்வாக படுத்திட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த ஆட்டோட கலரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஆட்டோ எல்லாத்தையும் காட்டுறோம். ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்துட்டு நம்ம பொட்டைக்குட்டி. இதுக்கு நாங்கள் வந்துட்டு எப்போவுமே பொட்டைக்குட்டியை சொல்லி பழகிடுச்சு. இது பேர் வந்து ரோசி. வாங்க அடுத்தது மாடு இதில் காமிக்கிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடை காமிங்கன்ட்டு. அதையும் இப்போ கூடிய சீக்கிரத்தில் காமிச்சிடுறோம். வாங்க அடுத்து இப்போ மட்டும் ஆடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடை காமிக்கிறோம். நம்ம குட்டிங்கெல்லாம் வரிசையாக படுத்துட்டு இருக்குங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் போட்ட குட்டிங்க தான். வாங்க பேரை சொல்கிறேன். இவன் நம்ம வெள்ளையன், இவன் கருப்பெனம்ப, இதுவும் வெள்ளையன் தான், சின்ன வெள்ளையன். இவன் பேர் வந்துட்டு ஒரிஜினல் பேர் வந்துட்டு பார்த்திபன். அடுத்து வந்துட்டு நம்ம குட்டையன், நெட்டையன். இவனுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சோர்வான பயணம் மட்டும் நடந்து பண்ணுங்க, அதனால அப்படி குட்டையன் நெட்டையன் பிரிச்சுது. வாங்க இவங்களோட அம்மாங்களை தான் காமிக்கிறோம். இது வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 2 குட்டி காமிச்சோம்னா அந்த 2 குட்டியோட அம்மா, ரெண்டுமே ட்வின்ஸ் போலன்ஸில். அது அடுத்தது ஒரு வெள்ளையன், சின்ன வெள்ளையன், குட்டையன், நட்டையன், அவங்களோட அம்மா தான் இது. இந்த ஆடு வந்துட்டு இன்னும் குட்டி போடலை. சீக்கிரம் குட்டி போட்டுச்சு அவங்களுக்கு வீடியோ போட்டுரும். அடுத்து வாங்க நம்ம கெடா குட்டி. இவன் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றி. இந்த பேர் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் வந்துட்டு கருப்பி. இந்த பேரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்து நம்ம நெட்டக்காளி புள்ள சேட்டை பண்ணுறவளை காட்டலாம். ரொம்ப ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாட்டம் ரொம்ப அங்கே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அதான் வந்துட்டு நெட்டக்காளி புள்ள. இப்போ கிட்டேயே போய் காட்டுறான். இப்போ வந்துட்டு முட்டதில்லை. என் தம்பி பார்த்திங்களா ஓவர் பில்டப் கொடுத்துட்டு முன்னாடி ஓடி போகிறான். இவன் போய் நிறைய டைம் முட்டு வாங்கியிருக்கான். அதையும் வேணும்னா வீடியோவில் அமுச்சு விட்றோம். வந்துட்டு பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா? ஐயோ, என் தம்பி வம்புழுத்து விட்டு விட்டான். நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. என் தம்பியை 4 அடி போட்டால் தான் கைஸ் தெரியும். அதுவே கிட்ட வந்துடுது. பார்த்தீங்களே, ஏய் இங்கே பாருங்க, இவன் மண்டையிலே 4 அடி போட்டால் தான் நடக்கும். விட்றா அதை. பார்த்தீங்களா, இது வந்துட்டு இப்போ தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு பார்க்கறது வந்துட்டு நம்ம காடு தான். இதான் காடு, பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம முக்கியமாக ஒன்று காட்டுறோம் வாங்க. நம்ம போண்டா கோழியெல்லாம் முட்டை வைக்குது. அந்த முட்டை இப்போ பார்க்கலாமா? போய் வாங்க போகலாம். அப்புறமேலே இது வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த மாடு. இது வந்துட்டு பழகிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. என் நம்பியே போய் தொடுறான் ஃப்ரெண்ட். அடுத்தது வாங்க நம்ம மாடெல்லாம் இப்போ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்ன பேரையும் சொல்லிடுறோம் வாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் பேரையும் சொல்கிறோம். இவன் பேர் வந்துட்டு சின்ன செவலை. இவன் வந்துட்டு 8 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறான். குட்டி போட்டோடனே உங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கும் நீங்களாம் பேர் சொல்லிடுங்க. அடுத்து வாங்க போகலாம். அப்புறமே இவன் வந்துட்டு சேவலி. இவனை தெரியும். இவன் பேர் வந்துட்டு செவலையன். இவனை பற்றி கொஞ்ச நாள் வீடியோ போடுறோம், சேவல் வளர்க்குறது எப்படின்னு. அடுத்து வாங்க அப்படியே இது வந்துட்டு நம்ம மிஷினு. இது வந்துட்டு மிஷின் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் நாங்கள் ஆல்ரெடியாகவே இதை நாங்கள் ஸ்டார்ட்ஸில் போட்டிருப்போம். இதை பார்த்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்து வந்துட்டு இது நம்ம புதுசாக பாருங்க, ஒரு கோழி அடை வச்சிட்ருக்கு. அதையும் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. முட்டை வைக்கிறக்க எங்கே போய் வச்சுட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? அதோட அம்மா மட்டும் அந்த மாடு நடிச்சிட்ருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சின்ன ராணி. இதை வந்துட்டு பால் கறக்கிறத காட்டணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுறோம். ரொம்ப சாட்டை. என் தங்கச்சிக்கு பயம், அதை காட்டிக்கு நான் கிட்ட போய் காட்டுறேருங்க. பார்த்தீங்களா, இந்த மாடு தான் ரொம்ப சமத்தான மாடு. பார்த்தீங்கள. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை வந்துட்டு ரொம்ப நல்ல புள்ள மாதிரி தாங்க தெரியும். நான் பண்ணுற சேட்டையெல்லாம் இருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த மாடு பேர் வந்துட்டு கொளத்தூர் மாடு. ஏன்னா இது கொளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, கோயம்புத்தூர் கொளத்தூரில். மாடு வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா இருக்கா. அடுத்து வந்துட்டு இது நம்ம பெரிய மாடு. இது பேர் வந்துட்டு வெள்ளச்சி.
ஒயிட்டி. அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பழைய புதுசு. இப்போ தான் புதுசை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு அப்படியே அந்த மாட்டை எல்லாத்தையும் காமிச்சிட்டு இது வந்துட்டு நம்ம பொரிச்ச குஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோழியோட குஞ்சு தான் இறந்துருச்சு. எங்கள் டீக் சேவல் பாருங்கள், அதோட அப்பாவும் கிட்டையே நிற்கிது. வாங்க, இது வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு அந்த கோழி எவ்வளோ அழகாக நடந்து போகுது பார்த்தீங்களா. பெருவடை இவ்வளோ எல்லாத்துக்குமே தெரியும். பிள்ளை கண்ணுக்குட்டி இவ்வளோ பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி. இவன் நம்மகிட்ட எவ்வளோ க்ளோஸ்அப்பாக இருப்பான்னு தெரியும். அது வந்துட்டு அந்த கோழி தன்னால் உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டேன். அவங்ககிட்ட சும்மா ஒரு கிளிப்பிங் அடிக்கிறோம். என் தங்கச்சி பார்த்திங்களா எவ்வளோ க்ளோஸ்அப்பில் இதுகிட்ட மட்டும் போகிறா. அடுத்து வாங்க, பண்டிகை டயத்தில் பாருங்கள் கைஸ், எங்கள் அத்தைக்கு எவ்வளோ வேலைன்னு. இத்தனை சாணி டப்பாவும் வந்திருக்கு. இதெல்லாம் ஃபில் பண்ணி போடணும். எங்கள் அத்தைக்கு அதுங்காட்டிக்காக ஹெல்ப்புக்குண்ணா. அடுத்து வந்துட்டு இவள் பேர் வந்துட்டு பிளாக்கி. இவள் வந்துட்டு எப்படி இருக்கிறான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என் தம்பியே கிட்ட போகிறான். அடுத்து வந்துட்டு இது நம்ம நாட்டு மாடு. எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. மழை வெயில் அடித்தாங்க கூட இது க்ளீனாக தான் கைஸ் இருக்கும். அடுத்து பாருங்கள். அடுத்து வந்துட்டு வாங்க நம்ம அப்படியே நடந்து வீட்டுக்கு போகலாம். அங்கே வந்துட்டு டிராக்டரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. எருவெல்லாம் இங்கே அள்ளி போட்டு அங்கே போய் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு போண்டா கோழி முட்டை. அடுத்து வந்துட்டு இப்படியே சும்மா கிளிப்பிங் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வாங்க அப்படியே போயிட்டு முட்டையெல்லாம் காட்டிட்டு வரோம் உங்களுக்கு. இந்த முட்டையை பிடிக்கணும்னா கதை வேறு அத்தை பூட்டிகிட்டு போயிட்டாங்க. திறந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன் வாங்க. தக்காளி முட்டை பார்த்தீங்களா, சும்மா ஒவ்வொன்றும் லட்டு மாதிரி இருக்குல்ல. ஒரு முட்டையும் வேணால் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். பியார் போண்டா கோழி முட்டை. இந்த முட்டையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நிறையா வந்தோடனே உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா. அடுத்து வந்துட்டு நம்ம வீட்டை தான் சுற்றி கட்ட போகிறோம். இது வந்துட்டு பாட்டி படுக்கிற பெட்ரூமு. அடுத்து வந்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து கொண்டு போகிறேன். இது வந்துட்டு நம்ம எல்இடி டிவி. இதெல்லாம் இந்த டிவியோட பிராண்ட் வந்துட்டு எந்த கம்பெனினா மோட்டரா. இந்த கம்பெனி நீங்களும் வாங்க. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பெட்ரூம். நல்லா பார்த்துக்குவோம். பெட்டு, அப்புறம் அண்ணாங்க லேப்டாப்பெல்லாம் அங்கே இருக்குது. அடுத்து வந்துட்டு இதெல்லாம் பெட்டு. அப்படியே வாங்க. அப்புறமேல் வந்துட்டு நம்ம இன்னொன்று காட்டுறோம் வாங்க. அப்படியே போயிட்டு நம்ம செடி கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம். இது வந்துட்டு ரோசா. இது வந்துட்டு மணி பிளான்ட்டு, ரோசாப்பூ. இது வந்துட்டு கொய்யா செடி எல்லாமே கொய்யா செடி தான். இந்த கொய்யா செடி இது வந்து பழம் செடி உங்களுக்கு நாங்களே தரோம். அப்புறமேல நம்மள பைனாப்பிள் செடி, பைனாப்பிள் செடி, ஜாதி முல்லை செடி. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து மாட்டெல்லாம் பார்க்குறது எப்படின்னா, திடீர்னு கண்ணிங்கும் போது பார்க்குறதெல்லாம் இந்த பிளேஸ்லேருந்து தான் எல்லா மாடும் தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே வாங்க வெளியே போய் சப்போட்டா மரத்துலேருந்து உங்களுக்கு A to Z முடி காட்டுறோம். இல்லை எனக்கு சப்போட்டா பழம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வாங்க அப்படியே நடந்து போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட் நியூஸ் காய்ஸ். நம்மளோட ஜானி வந்துட்டு இறந்துட்டான். எங்கள் ஜானி பிடிக்குன்னா மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணி ஐ லவ் டாக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமேல் வந்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறோம். எங்கன்னு தானே பார்க்குறீங்க, ஒரு கோழி முட்டை வச்சுருக்கு, அதை தான் பார்க்கலான்னு போனோம். அந்த கோழி வந்துட்டு பார்த்திங்கன்னா கீர்க்கில் விழுந்துருக்கு. கீர்க்கில் விழுந்த கோழியாக வச்சு இந்த கோழி வந்துட்டு முட்டை வைக்கிற உட்காந்துருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா
2 முட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த கோழி இத்தனால எங்கே வைக்குதுன்னு கூட தெரியாமல் இருந்தேன் கைஸ். இப்போ தான் கைஸ் கிடச்சிருக்கு. அடுத்து வந்துட்டு எல்லாம் புது இந்த 2 கோழியும் தான் வைக்கிது. நம்ம குட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக படுத்துருக்கு. நம்ம போயிட்டு வரக்குள்ளே படுத்துருச்சு கைஸ். கத்திட்டு இருந்துச்சு. முட்டை வைக்கிற எல்லா ஸ்பாட்லேயும் போய் பார்த்துட்டு கோழிங்களை விரட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். பாப்பா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடு. வாங்க இந்த முட்டை வந்துட்டு நம்ம 10 முட்டை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ வந்துட்டு இதோட சேர்த்தனா 12,000. வாங்க அப்படியே பொறுமையாக போகணும். தட்டாம்பூச்சியெல்லாம் மழை காலத்தில் பறந்துட்டுருக்கு. இதாங்க எங்களோட மினி ஏரியா. அப்படியே சூரியன் பாருங்க 32 பல்லையும் பல்ல கட்டிட்டு இருக்கிறாரு. வாங்க அப்படியே நடந்து போகலாம். நம்ம மாங்காய் செடி வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ வாங்க போகலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற கிச்சன். வாங்க இந்த முட்டையை போய் முதல்ல வைக்கணும். இந்த முட்டைக்கு எத்தனை சேதாரம் வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க.